Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆன திருப்பரப்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க வந்து என்ன இருக்கும், அங்க என்ன ஸ்பெஷல் அப்படினா நீர்வீழ்ச்சி தான் ஸ்பெஷல். இது எங்க ஊர்ல இருந்து ஒரு 40 km ஆக்சுவலி வந்து ஒரு 40-45 km வரும். தக்கலை பக்கம் சொல்லுவாங்க. தக்கலைன்னா நிறைய மார்த்தாண்டம் தக்கலை அந்த கேரளாவோட பார்டர். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே வந்து இது வந்து இப்போ நம்ம இங்கே வந்து எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு 9:30 அந்த ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். என்ன பிளானிங்னா நாங்கள் இப்போ இங்கேருந்து ஒரு 6-7 பைக் வந்து கிளம்புறோம். நிறைய பேர் வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூல் பண்ணிக்கணும். ஃபியூல் வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு போட்டேன் அப்படின்னா 400 rupeesக்கு வந்து தான் போட்டேன். 400 rupees வந்து போட்டு எனக்கு வந்து போயிட்டு இங்கே வந்துட்டு 45 km ஒன்ஸ் அங்கே போயிட்டு ரிட்டன் வந்து வந்தாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் 400 rupeesக்கு நான் போட்டேன். இந்த இடத்துக்கு நம்ம வந்து எந்த பிளானிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா இது வந்து நாகர்கோவில் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து காலையில் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு மதியம் வந்து நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டு போக போகிறோம். சாப்பாடு வாங்கி பார்சல் வாங்கி அங்கே கொண்டு போய் அதுக்கப்புறம் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பசி எடுக்கும்ல. ஸோ அந்த டைம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு குளியல் போட்டு ஸோ மறுபடியும் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ஹோம் திரும்பலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்கோம். ஸோ அந்த பிளான் படி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. நாங்கள் இப்போ வந்து நாகர்கோவில் டிராஃபிக் ஏரியா, இது சரியான டிராஃபிக்காக இருக்கும். இங்கே வந்து ஒன் வேல பூந்து போனால் தான் ஃப்ரெண்டில் போக முடியும். நம்ம கேர்ஃபுல்லாக போகணும், வண்டிலாம் வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி வழி தாண்டி மார்த்தாண்டம் அந்த என்ட்ரி அந்த திருப்பரப்பு பக்கமே வந்தாச்சு. அந்த அருவி தான் இது. நான் ஏன் வந்து அந்த ட்ராவலிங் வீடியோஸ்லாம் போடலைன்னா ரொம்ப லென்த் இருக்கும், அதனால தான் போடலை. ஸோ இதான் அந்த பிளேஸு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா பிளேஸ் இப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்குது. இது வந்து அந்த குளிச்ச தண்ணிலாம் அப்படியே வந்து ரிட்டன் ஆகி போயிட்டே இருக்குது வேறு இடத்துக்கு. ஸோ இந்த இடமே அப்படி வந்து ஃபுல்லாக வந்து க்ரீனியாக இருக்குது. பார்க்க அப்படி சொர்க்க மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்ம கூலிங்காக பச்சையாக இருக்குது, கண்ணுக்கு தெரியுது எல்லாமே பச்சையாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு இடம் மாதிரி சூப்பராக ரொம்ப நேச்சராக இருக்குது. அங்கே கப்புள்ஸ்லாம் இருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் அந்த பாலத்துலேருந்து ஒரு கேப்சர் நான் வந்து எடுத்தேன். அதான் இந்த கேப்சர். கீழே நிறைய பேர் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுலேயும் குளிக்கிறாங்க. பட் வந்து இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் நம்ம போகிறோம். அண்ட் வந்து இந்த திருப்பரப்பூவில் வந்து ஒரு மெயினான இடமே ஒரு பெரிய இடம் உண்டு, ஒரு பெரிய வாட்டர் ஃபால் உண்டு. அந்த வாட்டர் ஃபால் வந்து நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டுருக்கோம், ஒரு தொட்டி பாலம் மாதிரி. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வந்து நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்க்கு தான் போனோம் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் வந்து நாங்கள் வர்ற டைமில் எங்களோட அன்லக்கினால் எங்களுக்கு என்னவோ தெரில, எங்களுக்கு லக் இல்லை. அந்த டைமில் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபாலில் ஏதோ ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு 2 days முன்னாடி சூசைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ மேலேருந்து குதிச்சு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கொரோனா டைம் அது அந்த இஷ்யூனாலையும் அந்த சூசைட் பண்ணதுனாலையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த வாட்டர் ஃபாலு. வேறு லெவலில் இருக்கும். இங்கே சரியான கூட்டம் வரும், செம்மையாக இருக்கும் இங்கே. ஸோ இந்த வாட்டர் ஃபாலை நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நிறைய தண்ணி வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தோம். நிறைய பேர் சொன்னாங்க நிறைய தண்ணி வருது, வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தால நாங்கள் என்ன பண்ணோம்னா இதே மாதிரி இன்னொரு இடம் உண்டு, ஒரு சின்ன இடம் நல்லாயிருக்கும். அங்கே போட்டிங்கு அது இதுன்னு எல்லாமே உண்டு. இது வந்து ஒரு காட்டுக்கு போகிற மாதிரி ஒரு வழி வந்துச்சு. திடீர்னு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதான் அந்த பாலம். ஸோ ஒரு மேலே ஒரு பாலம் போகுது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு டேம் மாதிரி இருக்கும். அந்த டேமில் தான் நாங்கள் வந்து குளிக்கணும். அண்ட் வந்து இது என்னன்னு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை குட்டியை வந்து குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க சைடில் விட்டு, சென்டரில் விடல. ஏன்னா வந்து மக்கள் குளிப்பாங்கல்ல, ஸோ அதனால் சைடில் விட்டு ஓரமாக போகிற தண்ணி வச்சு குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இது ஒரு யானை குட்டி, பார்த்தா பெரிய யானை மாதிரி இருக்குது. பார்த்தா யானை குட்டின்னு தான் சொன்னாங்க. ஸோ யானை குட்டி. அப்புறம் வந்து நாங்கள் வந்து இதான் அந்த பிளேஸு ஸ்பாட்டு. ஃபுல்லாக பாறையாக இருக்கும், அப்படியே வந்து ஃபுல்லாக பாறை தான். பாறைக்கு இடையில தண்ணி அப்படியே வந்து போயிட்டே இருக்கும். நம்ம வந்து அங்கே பார்த்தது தெரியுமா ஃபஸ்ட்டு அந்த பாலத்தில் இந்த தண்ணிலாம் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ வந்து வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம அந்த பாலத்துக்கு மேலே நம்ம வந்து ஒரு வீடியோ எடுப்போம், அதை நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருந்து சரியான குளிர். நாங்கள் குளிரில் தான் குளித்தோம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கப்புறம் குளிக்கும்போது ஒன்றும் தெரில, ஃபுல்லாகவே வந்து பாறை தான். தாண்டி போனோம். எல்லாருமே வந்து ஹெல்மெட்டு ப்ராப்பராக சேஃப்டி கியர்ஸ் எல்லாமே போட்டு தான் வந்தோம். சேஃப்டி இல்லாமல் மாஸ்க் எல்லாமே போட்டிருந்தோம். செம்ம கூட்டம். அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு இங்கே வந்து செம்ம கூட்டம். இப்போ அவங்க வந்து அந்த டேம் அந்த பாலத்துக்கு மேலே வந்து ஏறுறதுக்கு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இதான் அந்த பாதை. எல்லோரும் சேர்ந்து வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து வாட்டர் அதிகமாக இருக்குல்ல ஸோ இந்த ஏரியாவில். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. அதனால் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து செடி கொடி எல்லாமே பச்சையாக ஒரு காடு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மரத்தில் அது என்ன மரம் அப்படின்னா ரப்பர் மரம் சொன்னாங்க. ஸோ அந்த ரப்பர் மரம் எதுக்கு யூஸ் ஆகுனா ரப்பர் அந்த
ரப்பர் பேண்டு, அப்புறம் வந்து அழிக்கிற ஒரு ரப்பர், அந்த ரப்பர்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கு இந்த மரத்துலேருந்து தான் அந்த ரப்பர் பால் எடுத்து பதப்படுத்தி எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் கட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சரியாக நான் வந்து கேப்சர் பண்ணல. இது அவ்வளோவுமே ரப்பர் மர காடு. அப்படியே சைடில் ஓடையில் தண்ணி போயிட்டே இருக்குது. அது அவ்வளோ அந்த அங்கே தான் போகும், வயலுக்கு தான் போகும், அந்த தோப்புக்கு தான் போகும். ஸோ சைடில் எல்லா இடமே நல்ல செடியாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது மரம். உள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஓனர் வந்து கேட் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, நம்மளாம் போகக்கூடாது இல்லை. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ. நம்ம இப்போ வந்து பாலத்துக்கு மேலே ஏறிட்டோம். பாலத்துக்கு மேலே ஏறி நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். சரியான வியூவாக இருந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எதில் எடுத்தேன்னா என்னோட மொபைலில் தான் எடுத்தேன். என்னோட கேமில் வந்து வைட் ஆங்கிள் வீடியோ அந்த லென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மொபைலில் தான் எடுத்தேன். மொபைலில் செம்ம கிளியராக இருந்து சூப்பராக இருந்து. என்ன மொபைல் வச்சுருக்கேன்னா போக்கோ X3 வச்சுருக்கேன். அதில் வந்து வைட் ஆங்கிள் வியூ வந்து எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து. இதுதான் அந்த பாலம். இந்த பாலம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து அங்கே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா வந்து மழை டைம், இப்போ வந்து மழை டைம் கிடையாது, மழை டைம் இல்லாதப்போ இவ்வளோ தண்ணி வருது. மழை டைம்னா நிறைய தண்ணி வரும். அப்போ வந்து நம்மளால் குளிக்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து அந்த சைடுக்கு போகிறதுக்கு எப்படி போவாங்கன்னா கீழோடி போக முடியாது. நம்ம ஃபஸ்ட் நடந்து வந்தோம்னா அந்த வழியில் போக முடியாது, ஃபுல்லாக தண்ணியாக வந்துடும். அதுக்கு வேண்டியது அந்த பாலம் கட்டினாங்க. இங்கேருந்து அங்கே வந்து போகிறதுக்கு, அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் அந்த பாலம் கட்டிச்சுருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா டேமு. அந்த டேம்லேருந்து தண்ணி வந்து இங்கேருந்து வெளியே வருது பாருங்கள். ஸோ உள்ளேருந்து வெளியே வருது. வெளியே வந்து இந்த செடி கொடி தோப்புக்கு இங்கெல்லாம் போகுது. கீழே இந்த படிக்கட்டில் பள்ளமாக இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா பைக்கை நிறைய சில பேர் வந்து விட்டு ஏற்றிருக்காங்க அந்த படிக்கட்டோடி மேலே. ஸோ போலீஸ் இல்லாத டைமில் பார்த்து ஏற்றிருக்கானுங்க. ஸோ அதான் அப்படி தேஞ்சிருக்கு சென்டரில். ஃபுல்லாகவே வந்து நேச்சுராக இருந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. எங்களுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம். நான் என்னோடய ஸ்லாங்கில் ஏன் பேசலாம், நிறைய பேத்துக்கு அந்த ஸ்லாங் வந்து பிடிக்காது, சில பேத்துக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்லாங்கில் பேசலை. அண்ட் வந்து இதுதான் அந்த பாலத்துக்கு மேலே பாருங்கள் ஃப்ரண்ட் வியூவு. அந்த பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அதில் நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னதாக ஒரு சாடம், சின்னதாக தண்ணி சாடம். அதுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ஆழம். அதுக்கு அங்கே வந்து போட்டு போகுது பாருங்கள். போட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், பெரிய போட் இருக்குது, பெடலிங் போட் இருக்குது, அப்புறம் வந்து அவங்களா மிஷின் வச்சு கூப்பிட்டு போகிற போட் இருக்குது. அப்படி 3 டைப் ஆஃப் போட்டு இருந்து நாங்கள் வந்து போட்டிங் போகலாம்னு தான் பார்த்தோம். பட் வந்து எங்களுக்கு வந்து போட்டிங் போகிறதுக்கு டைம் இல்லை. ஈவினிங் ஆகிட்டு நாங்கள் குளிச்சு முடிக்கே. ஸோ வந்து நாங்கள் வந்து போட்டிங் போகல. போட்டிங் வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னா ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு மெம்பருக்கு வந்து 50 ரூபா கேட்டாங்க. 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மணி மேட்டர் இல்லை, பட் வந்து எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டன் ஆகிட்டோம். சுற்றி பார்த்தீங்களா, ஸோ தண்ணி வந்து எவ்வளோண்டு போயிட்டுருக்கு, ஃபுல்லாக பாறையாக தெரியுது. பட் வந்து நிறைய தண்ணி வருது இங்கேருந்து. வாட்டர் செம்ம ஜில்லுன்னு இருந்து, கிளைமேட் வந்து வேறு லெவலில் இந்த மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வரும்போதே மழை லைட்டாக துள்ளி போட்டு வந்து, ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக ஆட்களாக குளிச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ தெரியுதா, அங்கே அவ்வளோ அந்த ஒரு கயிறு சென்டரில் போட்டிருந்தாங்க. அந்த கயிறுக்கு இங்கே போட்டு வராது, அதுக்கு அங்கே தான் போட்டிங்கு. செம்ம கிளைமேட்டு. அண்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா மறுபடியும் பாலத்தை விட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கி இது வந்து ஒரு பார்க் மாதிரி. ஆக்சுவலி இது வந்து வெளியே உள்ளவங்கெல்லாம் வந்து இதில் வந்து சாப்பிடுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பார்க் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறோம். மறுபடியும் அந்த வியூ வந்து காட்டியாச்சு. இப்போ வந்து இது கீழேருந்து நான் வீடியோ எடுத்தேன். ஃபால்ஸ் மாதிரி தண்ணி சாடுது, மேலே வந்து பாலம். இதெல்லாம் நாங்கள் வந்து குளிக்கும்போது சும்மா ஃபன் வீடியோ எடுத்தது, சும்மா டிக்டாக் மாதிரி வீடியோ எடுத்தோம். அதை போட்டுருந்தேன் சவுண்ட் இல்லாமல். செம்ம ஜாலியாக இருந்து. தண்ணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மண் எதுவுமே மிக்ஸ் ஆகி வரல, ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் இதுதான் அந்த டேமில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து பாறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரியான ஆழம். இங்கே வந்து அதுக்கப்புறம் நீச்சல் அடித்து தான் போனோம். கொஞ்சம் தூரம் தான் பாறை இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே வந்து உள்ளே போய் நாங்கள் வந்து அப்படியே உள்ளே போய் குளிச்சுட்டு இருந்தோம். செம்ம குளிர், பட்டு சரியான குளிர். நாங்கள் வந்து வரும்போதே எக்ஸ்ட்ரா ரெண்டு செட்டு துணி கொண்டு வந்துட்டோம். குளிக்கிறதுக்கு வந்து இன்னர்ஸு, அப்புறம் வந்து ஒரு பெனியன் கொண்டு வந்தேன்.
அதை போட்டு குளிச்சுட்டு அப்புறம் வந்து போகும்போது அதை மாற்றி வேறு துணியை போட்டுட்டு அப்படி 2 ஷர்ட்டு கொண்டு வந்தோம் ஒரு பேக்கில் வச்சு. சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து கோப்ரோவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி செம்மையாக டைம் பாஸ் ஆச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம பிளேஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். இனி வந்து என்ன பண்ணோன்னா இது வந்து கீழே இனி வந்து சாப்பிட போவோம். கொஞ்ச நேரத்தில் நல்லா வயிறு பசி கொடுக்கும். நீங்கள் வந்து குளிக்கும்போது நல்லா வயிறு பசி கொடுக்கும். சாப்பிட போனோம். இதுதான் போட்டிங்கு. இது ஒன்றுக்குறாங்களா, அதுலேருந்து தான் போட்டிங் ஒவ்வொரு பேசஞ்சரை ஏற்றி விடுவாங்க. அவங்க வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவாங்க. இங்கேருந்து அங்கே வர அந்த எண்டு வர போயிட்டு வருவாங்க. அங்கே அந்த எண்டு வர போயிட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் தான், ½ அன் ஹவரில் 1/4 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஆகிட்டாங்கன்னா விசில் அடித்து கூடுவாங்க, வந்துடணும். சிலவங்க வர மாட்டாங்க, அங்கே எங்கேயும் சுற்றி ஃபன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தான் வருவாங்க. இதை நான் வந்து நடந்து போகும்போது இந்த பாறை வந்து ரொம்ப வழுக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். நிறைய இடத்துல பாசி பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வலிக்கு கீழே விழுந்தாங்க. நாங்கள் வரும்போது பார்த்தோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம், வலிக்கிறோம். அண்டு நாங்கள் இப்போ வந்து குளிச்சுட்டு ரிட்டன் வந்து வெளியே அந்த வயிறு வசி கொண்டு இது என்னென்னா உண்ணி அப்போன்னு சொல்லுவாங்க. இது வந்து உண்ணி அப்போன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எல்லாருமே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த பண்டம்லாம் இதை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிட போவோம். நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். பிரியாணி ஒரு ஹோட்டலில் வரும்போது ஒரு மார்த்தாண்டத்தில் ஒரு ஹோட்டலில் வாங்கினோம். புரோட்டா சாப்பிட்டுட்டு வயிறு வச்சு புரோட்டா சாப்பிட்டு அப்படியே வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ கேமரா எல்லாமே கொண்டு வந்தோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. நான் இப்போ வந்து மொபைலில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அங்கே தள்ளி ஒரு பெரிய பாறை வந்து அந்த பாறையில் வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மார்த்தாண்டத்தில் பிரியாணி வாங்கினோம். பட் வந்து இது வந்து சிக்கன் பிரியாணி மாதிரி இல்லை. இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து தக்காளி சோறு தான். அதில் ஒரு லெக் பீஸை வச்சு அதுக்கப்புறம் உள்ளி கூட்டு அப்புறம் வந்து பாயசம் இவ்வளோ வச்சு தந்து விட்டாங்க. கேட்டால் வந்து பிரியாணி சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து வேறு டைம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கடையில் வாங்க மாட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவோம். இன்னொரு நாள் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளானிங் பண்ணியிருக்கோம். அந்த பதவிட்டு தான் போவோம். பட் வந்து அந்த கடையில் வந்து புரோட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான். அண்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு குளியலை போட்டோம். மறுபடியும் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து திருப்பரப்பு போனோன்னா இது வந்து ஒரு சின்ன ஸ்பாட்டு தான். நான் வந்து ஃபஸ்ட் ஒரு நீர்வீழ்ச்சி சொன்னோமே அதுதான் மெயின் பாயிண்ட்டே, மெயின் இடமே அதுதான். நாங்கள் போன நேரத்துக்கு எங்கள் நேரத்துக்கு நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த இடத்துக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு கப்புள்ஸ் வந்து மேலேருந்து பிடிச்சி இறந்துட்டாங்களாம். ஸோ அதனால் சூசைட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் அங்கே வந்து அலோவ் பண்ணல. அங்கே வர போயிட்டு ரிட்டன் வந்தோம். 7 கிலோமீட்டர்ஸ் அங்கே 7 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இங்கே வந்தோம். இங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.